ஹலோ ஹால் வெல்கம் டு அமலா ஃபேஷன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் எப்படி கிளாஸஸ் டைலரிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு ஸ்டில் இது வரைக்கும் நான் எப்படி என்னோட பிஸ்னஸை பிக்கப் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். 2021 தான் நான் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். அதுவும் எப்படி போனேன்னா, சும்மா வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லா லாக்டவுன் டைம் இல்லைங்களா, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, நீ இப்படியே இருக்க, வேலைக்கு ஆகாது, சோம்பேறியாக இருக்க, ஸோ நீ ஏதாவது பண்ணுறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், எனக்கு ஸ்டிச்சிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏன்னா நான் 12th லீவ்ல பண்ணேன். அப்புறம் என்னோட 2 டாட்டர் பொறந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணேன். ஸ்டில் எனக்கு எதுவுமே ப்ராப்பரா செட் ஆகல. அப்புறம் நான் விட்டுட்டேன். 3 என் பையன் பொறந்ததுக்கப்புறம் இந்த லாக்டவுன்ல என்ட்ட கேட்டாங்க. ஸோ எனக்கு ஸ்டிச்சிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் அது பண்றேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ டக்குன்னு ஒரு 4:00 ஏர்லி மார்னிங் 4:00 ஓகேங்களா? அந்த டைம்ல உடனே கூகுள்ல சர்ச் பண்ணாங்க. நியர்பை ஒரு இன்ஸ்டிடியூட். அங்க வந்து எனக்கு போய் அடுத்த நாள் என்கொயரிக்கு போனோம். எனக்கு ஓகேவா ஆயிடுச்சு. உடனே எனக்கு ஃபீஸ் பே பண்ணி நெக்ஸ்ட் டேலேருந்து நான் கிளாஸ் போக ஆரம்பிச்சுட்டேன். நான் கிளாஸ் போகும்போது என்னோட பையனுக்கு 1 1/2 இயர் ஓகேங்களா? ஸோ அப்போ நான் கிளாஸ் போக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு போம்போது என்னன்னா, நார்மலா எடுத்துட்டு போய் விட்டுட்டாங்க. போனா, அங்க கிளாஸஸ்லாம் நல்லா போயிட்டுருந்தது. அடுத்து வந்து எனக்கு அங்க ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து, எனக்கு அந்த மிஷின்ல வந்துட்டு எனக்கு ஸ்டிச்சிங் ஒழுங்கா வரல. ஓகேங்களா? கட் ஆகிக்கிட்டே இருந்தது. நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு. தைக்கவே வரல என்னடா! அப்படின்ற மாரி. ஆனா எனக்கு ஸ்டிச் பண்ண இன்ட்ரெஸ்ட்டு. அந்த மிஷின் அங்க கரெக்ட்டா இல்லாதனால, எனக்கு நூல் பிரிச்சு, பிரிச்சு பண்றது கொஞ்சம் கடுப்பா இருந்தது. அதனால நான் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், "எனக்கு ஒரு ஸ்விங் மிஷின் வேணும். எனக்கு அங்க ஸ்டிச் பண்றது கம்ஃபர்டபுளா இல்ல." அப்படி சொன்னேன். ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கி குடுக்குறேன்னு சொல்ட்டாங்க. அப்ப நம்ம வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன மிஷின் வாங்கணுங்கிறது நம்ம சர்ச் பண்ணோம் இல்லையா? நான் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அவங்க கிட்ட கேட்கும்போது 2, 3 ஷாப்லயும் விசாரிச்சேன். அப்ப வந்து எனக்கு எல்லாருமே ஜாக் F4 மிஷின் தான் ரெஃபர் பண்ணாங்க. நானுமே ஒரு ஷோரூம்ல போய் பார்த்துட்டு ஜாக் F4 மிஷின் வாங்கிட்டேன். ஸோ நான் ஸ்டிச்சிங் கிளாஸ் போயி 2 வீக்ஸ்ல எனக்கு நான் ஸ்விங் மிஷின் வாங்கிட்டேன். ஓகேங்களா? ஏப்ரல் 14த் நான் போறேன். மார்ச் 8 எனக்கு ஸ்விங் மிஷின் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி குடுத்துட்டாங்க. நான் ஏன் இத சொல்றேன்னா, மிஷின் இருந்தா உங்களால வந்து ப்ராப்பரா ஈஸியா கத்துக்க முடியும். மிஷின் இல்லைன்னா, நீங்க கிளாஸ் போவீங்க. நல்லா பொறுமையா கத்துப்பீங்க. ஆனா, நீங்க திடீர்னு கிளாஸஸ்ல முடிச்சுட்டு ஒரு நாள் உங்கள ஸ்டிச் பண்ண சொன்னா உங்களுக்கு மறந்துரும். ஏன்னா, அது பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாரி தான் இருக்கும். அது பண்ணும்போது இதுவா? அதுவா? ராங்கா? ரைட்டா? அப்படின்ற மாரி நமக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம டே பை டே கிளாஸ்ல என்ன பண்றோமோ, அத வீட்ல வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தா தான், இது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அப்புறம் நமக்கு எந்த மெஷர்மென்ட்ஸ், கால்குலேஷன் எதுவுமே தேவையில்ல. இப்ப 30 சைஸ்னா நமக்கே ஒரு கெஸ் வந்துரும். இப்படி பண்ணா கரெக்ட்டா வரும். இவ்ளோ நெக் விட்த்லாம் வச்சா கரெக்ட்டா வரும்ன்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்டிச் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நீங்க கிளாஸ் போங்க. போயிட்டு அங்க ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பில்லோ கவர், நைட்டி இப்படிலாம் ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா? உங்களுக்கு அது கரெக்ட்டான இதில வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா இன்ட்ரெஸ்ட்டும் வந்துரும். அந்த டைம்லயே நீங்க வீட்ல ஸ்விங் மிஷின் வாங்கிடுங்க. அது மிஷின் இருந்தா, நீங்க நெறைய விஷயத்த பண்ணலாம். டக்குனு உங்களுக்கு உங்களோட பிசினஸ வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் மிஷின் வாங்கிட்டேன். அடுத்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இப்ப எனக்கு வந்து கிளாஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஃப்ராக் எனக்கு ஸ்டிச் பண்ண சொல்லிக் குடுத்தாங்க. அந்த டைம்ல தான் மிஷின் என்கிட்ட இருந்தது. நாங்க வந்து பேட்டர்ன் மேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு, ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா யூடியூப்ப பார்த்து நான் ஸ்டிச் பண்ண கத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அங்க சொன்னாங்க, எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு கிளாஸ்லயே மேம் சொன்னாங்க. பட் ஆனா எனக்கு சொல்லும்போது புரியிற மாரி இருந்தது. வீட்ல வந்து ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு புரியல. அப்ப நான் என்ன பண்ணேன், யூடியூப்ப பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு அடுத்த நாள் கிளாஸ்க்கு அத நான் போட்டு போவேன். போட்டு போம்போது உள்ளக்க நம்ம நுழையும்போதே எங்க மேம் வந்துட்டு, "அம்மலா நேத்து நீங்க இது கட் பண்ணதுல நல்லாருக்கும். சூப்பர்" அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. அது பண்ணும்போதே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அடுத்தடுத்து டே பை டே என்ன எனக்கு சொல்லிக் குடுக்குறாங்களோ, அத வந்து நான் ஸ்டிச் பண்ணி அடுத்த நாள் காலைல போட்டு போயிடுவேன். ஓகேங்களா? அதேமாரி எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் கிளாஸ் வந்தது. 2 ப்ளவுஸ் வந்தது. நான் அங்க கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்ல ஸ்டிச் பண்றேன். நைட்டு 10:00 குழந்தைங்களலாம் தூங்க வச்சுட்டு 10:00 நான் ஸ்டிச் பண்ண உட்கார்றேன். மிட் நைட்டு 2:00 தான் முடிக்கிறேன். அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா, அந்த தூக்கம் அதெல்லாம் நான் பார்க்கல. ஓகேங்களா? நான் 10:00 உட்காந்து 2:00 நான் முடிச்சுட்டு, அடுத்த நாள் காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு 9:30க்கு எனக்கு கிளாஸ். 9:30க்கு அந்த ப்ளவுஸ் நான் வேர் பண்ணிட்டு போறேன். உள்ளக்க நுழையும்போதே எல்லாருமே என்ன கேட்டது என்னன்னா, "சூப்பரா ஸ்டிச் பண்ணியிருக்க. நீட் ஃபினிஷிங் குடுத்துருக்க. நெக்லைன்லாம் அழகா எம்மிங் பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்டும், மேம் எல்லாருமே என்ன பாராட்டுனாங்க. ஸோ எனக்கு அது நான் இத ஏன் சொல்றேன்னா, இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா நம்ம மேம் சொல்லிக் குடுத்தா பண்ணிக்கலாம். அவங்க சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லாம,
உங்களுக்கு ஒண்ணு பண்ணணும்னா, நீங்க வந்து ரிஸ்க் பண்ணிரலாம். நீங்க அத உங்களால பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இத சொல்றேன். ஸோ இந்த மாரி நான் ப்ளவுஸ் போட்டுட்டு போனதுக்கப்புறம் மேம் என்ன பாராட்டுனாங்களா. ஸோ டே பை டே அடுத்தடுத்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், கட்டோரி ப்ளவுஸ், சிங்கிள் கட்டோரி, டபுள் கட்டோரி, அப்புறமா சைட் ஜிப் வைக்கிறது, பைப்பிங் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நான் ஒரு 10 சாரி வாங்கிட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ல நான் வந்து ஸ்டி பிரின்சஸ் கட்ல ஃப்ரண்ட் ஹூக்கு, பேக் ஹூக்கு, லோ நெக்கு, போட் நெக்கு இந்த மாரி நான் எல்லாமே ஒவ்வொன்னுத்துக்கும் தனித்தனியா பேட்டர்ன் போட்டு கட்டிங், ஸ்டிச்சிங் கட்டிங் வந்து கிளாஸ்ல பண்ணிட்டு வீட்ல வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட கிளாஸோட டியூரேஷன் வந்துட்டு 4 மந்த்ஸ் ஓகேங்களா. நான் 2 மந்த்ஸ்ல முடிச்சுட்டேன். அதுவும் என்னோட கிளாஸ் ஹவர்ஸ் வந்து 4 ஹார்ஸ். ஆனா என்னால 4 ஹார்ஸ் கிளாஸ்ல இருக்க முடியாது. நான் 2 ஹார்ஸ் தான் கிளாஸ்ல இருப்பேன் ஓகேங்களா. அந்த 2 ஹார்ஸ்ல இதெல்லாம் பண்ணிட்டு மேம் கிட்ட சொல்லிட்டேன். இந்த மாரி எனக்கு 1 1/2 வயசுல ஒரு பையன் இருக்கான். ஸோ நான் டக்குன்னு முடிச்சுட்டு போணுங்கிறப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மேமே. டக்குன்னு என்ன மட்டும் சொல்லிக் குடுத்துட்டு நான் வந்துருவேன். ஸோ இந்த மாரி இருந்தனால நான் கிளாஸோட டைமிங்கும் டக்குன்னு நான் முடிச்சுட்டேன். 2 மந்த்ஸ்ல முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்னோட பிசினஸ் நான் எப்படி பிக்கப் பண்ணேன்றது தான் மேட்ருங்க ஓகேங்களா. என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்ம 30 சைஸ்லேருந்து 42 சைஸ் வரைக்கும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எப்படின்னா, எங்க சின்ன மாமியார், பெரிய மாமியார், கசின் சிஸ்டர், கசின் அப்புறம் நாத்தனார் இப்படின்னு எல்லாத்துக்கும் தச்சு குடுப்பேன். அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா வந்தா எல்லாத்துக்கும் ஃப்ரீயா எனக்கு அவங்க ப்ளவுஸ் மெட்டீரியல் குடுத்தா போதும். நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே ஸ்டிச் பண்ணி அதுவும் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ப்ளவுஸ் வாங்கிட்டு வருவேன், மெஷர்மென்ட் எடுத்துட்டு வருவேன். நைட்டு ஃபுல்லா உட்காந்து தச்சு அடுத்த நாள் காலைல எடுத்துட்டு போய் அவங்க வீட்ல குடுத்து, அவங்களுக்கு ஃபிட்டிங் பார்த்துருவேன். ஸோ இந்த மாரி வந்து கரெக்ஷன் பண்ணி நான் கரெக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கரெக்ட்டான ஃபிட்டிங்ல ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ற வரைக்கும் நான் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி ஃப்ரீயாவே ஸ்டிச் பண்ணி குடுத்தேன். ஸோ அப்புறம் எல்லாத்துக்கும் நான் ஓரளவுக்கு நான் செட் ஆயிட்டேன். கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் ஓகே. நம்ப அதுக்கப்புறம் இன்கம் எடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னோட வீட்ல கேட்ல வந்து ஒரு போர்டு போட்டிருந்தேன். இங்கு சிறந்த முறையில் ப்ளவுஸ் அண்ட் சுடிதார், ஃப்ராக் ஸ்டிச் பண்ணி தரப்படும் அப்படின்னு போட்டு என்னோட கான்டாக்ட் போட்டேன். கான்டாக்ட் நம்பர் போட்டேன் ஓகேங்களா? நான் வந்து சென்னையில இருக்கேன். இங்க வந்துட்டு பக்கத்துக்குள்ள யாரும் பேசக்கூட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி போட்டதுக்கப்புறம் என்னோட கான்டாக்ட் நம்பர் பார்த்து எனக்கு கால் பண்ணிட்டு, என்கிட்ட ஸ்டிச் பண்ண 2x2 ப்ளவுஸ் எல்லா கஸ்டமரும் ரெகுலரா ஒரு 2x2 ப்ளவுஸ் குடுப்பாங்க. அத நம்ம கரெக்ட்டா ஸ்டிச் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து அடுத்தடுத்து ஆர்டர் குடுப்பாங்க. எனக்கு இப்படி தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க ஆர்டர் குடுத்து, அவங்களுக்கு நான் ஸ்டில் 70 ப்ளவுஸ் கிட்ட நான் அதுக்கு மேல தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அவங்க கிட்ட வந்துமே நானு ஒரு 50,000க்கு மேல அவங்க கிட்ட மட்டுமே எனக்கு பைசா வந்திருக்கும் ஓகேங்களா. ஸோ எனக்கு அதுவும் அந்த அவங்க குடுக்குற ஆர்டர் வந்துட்டு எனக்கு ஒரு எமர்ஜென்சி எனக்கு பைசா தேவைப்படுதுன்னா, அந்த டைம்ல எனக்கு ஆர்டர் குடுப்பாங்க. அந்த அந்த மாரி நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே அந்த ப்ளவுஸ் போட்டு போய் ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கிறத பார்த்துட்டு மறுபடியும் எனக்கு ஆர்டர் வரும். ஸோ இந்த மாரி தான் ஸ்டில் எனக்கு 300 ப்ளஸ் கஸ்டமர் இருக்காங்க. இப்படி தான் என்னோட பிசினஸ வந்து நான் டெவலப் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.